கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் 1 அதிகாரம் 1-9 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 1 வசனம் இப்படியாக சொல்கிறது: தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும். ஆகவே இந்த கடிதத்தை பவுல் எழுதும்போது சகோதரன் சொஸ்தேன் என்பவரையும் சேர்த்து இதில் எழுதுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த சொஸ்தேன் யார்? இந்த சொஸ்தேன் யார் என்று நாம் பார்ப்போமே என்றால், அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 17 வசனத்தில், அப்பொழுது கிரேக்கர் எல்லோரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனியை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. ஆகவே பவுலின் ஊழியத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அடிகளை வாங்கி சகித்த ஒரு சகோதரன். இந்த இடத்துல இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த அடிகளினாலும் அந்த துன்புறுத்துதல்களினாலும் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக தன்னை அவமானப்படுத்திய காரணத்தினாலோ சொஸ்தேன் பவுலை விட்டு பிரியவில்லை. பாருங்க, பவுலுக்காக கடவுள் என்னை இதை சகிக்க செய்தார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, தேவ அன்பு நிறைந்தவராக பவுலோடு கூட பிரயாணப்பட்டு கொரிந்து தேசத்திலையும் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், இவர் கொரிந்து தேசத்தில் மட்டுமல்ல, 2வது மிஷனரி பயணம் முழுவதுமாக பவுலோடு கூட இருந்திருக்க கூடும் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது. 2ஆம் வசனம், தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆகவே முதலாவது நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம், இந்த கடிதம் பொதுவாக சபைகளுக்கு, சபை மூப்பர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அதை தவிர்த்து சபை மக்கள், விசுவாசிகள் இல்லை என்றால் சபை கிடையாது. ஆகவே சில வேளையில் மூப்பர்கள் சில வேளையில் இதை மறந்து போய்விடுகிறார்கள். புதிய விசுவாசிகள், எளிய விசுவாசிகள், பலவீனமான விசுவாசிகள், இவர்களை குறித்து அவர்கள் அசட்டையாயிருக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன செய்கிறார் பாருங்க, சபைகளுக்கு, சபைகளின் மூப்பருக்கு, சபைகளுக்குரிய பிரச்சனைகளை குறித்து கடிதத்தை எழுதும்போது அவர்களையும் சேர்த்து கொள்கிறார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சபை மக்களை சேர்த்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவரையும் சேர்த்து கொள்ளுகிறார். அனைவரையும் சேர்த்து கொள்ளுகிறார். 7ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உபதேசத்தை கொடுக்குறாரு பாருங்க. சொல்கிறாரு, என்ன பர்பஸ், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நிறைய பேர் இதை புரிந்து கொள்வதில்லை. இன்றைய சுகத்திற்காக, இன்றைய ஆசீர்வாதங்களுக்காக, இன்றைய நாளில் பிசாசில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக மட்டுமே, உலக பிரகாரமான காரியத்துக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். ஆனால் முதலாவதாக கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லோருக்கும் பவுல் எழுதுகிற ஒரே காரியம் என்னவென்றால், நம்முடைய பர்பஸ், இந்த வாழ்வின் காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு காத்திருப்பது, அதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு காத்திருப்பது தான் நம்முடைய
வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை இங்கு பவுல் வலியுறுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இதுதான் எடுத்த உடனே சபைக்கு அவர் எழுதுகிற முக்கியமான கருத்து பாருங்க. நீங்கள் முடிவு பரியந்தும் நிற்கணும். இன்றைக்கல்ல, சில வருடங்களுக்காக அல்ல, முடிவு பரியந்தும் சத்தியத்தில் நிலை நிற்கணும். அதை உங்களுக்கு தருகிறவர், அதில் நிலை நிறுத்துகிறவர், அதில் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. நம்மால் அது முடியாது. ஆகவே இதை குறித்து மிகவும் எளிமையான முறையில் முதலாவது பாடமாக இவர்களுக்கு இதை கற்பிக்கிறார். பிரியமானவர்களே, அநேகருக்கு இப்படிப்பட்ட கேள்வி உண்டு. நாம் இயேசுவை போல் ஆக முடியுமா? அநேகருக்கு இதில் சந்தேகம் உண்டு. நாம் எப்படிங்க இயேசு போல் ஆக முடியும்? அது தேவனுடைய குமாரன். அவர் ஒரு பெரிய கர்த்தர், பரிசுத்தர். அவரை போல நாம் எப்படி ஆக முடியும் என்ற ஒரு பெரிய சந்தேகமான கேள்வி நம்முடைய இருதயத்தில் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே பவுல் இங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடனே உங்களை ஐக்கியப்படுத்துவதற்கு தானும் நம்மை போல மனிதராகி நம்மை தேவனிடத்தில் ஒப்புருவப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த அளவுக்கு நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த இடத்துல ஏன் அநேகருக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை போல ஆக முடியாது என்ற சந்தேகம் வருகிறது என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் செய்கிற காரியங்களை ஒரு நிலையில் தாங்களாகவே செய்கிறதாய் நினைத்து கொள்வதனால அவர்களுக்கு தாங்களாகவே இயேசு கிறிஸ்துவை போல ஆவது கடினம் என்ற ஒரு எண்ணம் எழும்பி விடுகிறது. பிரியமானவர்களே, இது சாத்தானுடைய சதி திட்டம். எல்லாவற்றையும் அவர்தான் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஈந்து நம்முடைய சகோதரராக தந்து, அந்த சகோதரர் ஒரு இடத்துல அப்பா என்று அழைத்து கொண்டிருந்த தன்னுடைய பிதாவை, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய பாவங்களை சுமந்ததுனால பிதாவுக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய பிளவில் நம்மோடு கூட நின்று பிதாவை பிதா என்று அழைக்கக்கூட முடியாதபடி பாவம் சுமத்தப்பட்டவராய், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி நம்மை கர்த்தரோடு ஐக்கியப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாம் ஐக்கியமாய் இருக்க கிருபை செய்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர்தான் நம்மை அழைத்தார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அவருடைய சாயலில், அவருடைய சொரூபத்தில் படைத்தார். அவருடைய சாயல், அவருடைய சாயல் என்பது என்ன? தேவனுக்கு மரணமே கிடையாது. பிரியமானவர்களே, ஆகவே ஆதாமையும் ஏவாளையும் மரணம் இல்லாதவர்களாகத்தான் அவர் படைத்தார். ஆனால் அவர் சொன்னார், இந்த நன்மையும் தீமையும் அறிகிற இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தீர்களே ஆனால் நீங்கள் சாகவே சாவீர்கள். ஆகவே தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் நாம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அந்த மரணத்தை தன்னுடைய குமாரனை ஜெயிக்க வைத்து மரணத்தின் மீது வெற்றி வாகை சூடி நம்மையும் மீண்டுமாக நித்திய ஜீவனுள்ள ஆண்டாண்டு காலமாக பரலோக ராஜ்யத்தில் கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு கூட்டமாக நம்மையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே,
முதலாவதாக பவுல் அந்த சபைக்கு எழுதுகிற காரியம், கிறிஸ்துவனுடைய கூட ஐக்கியப்படுங்கள், கிறிஸ்துவை போல மாறுங்கள், கிறிஸ்துவின் கூட ஐக்கியப்படுங்கள். ஆகவே இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்ட நாம் அனைவரும் பிரியமானவர்களே, இனிமேல் நாம் இயேசு கிறிஸ்துவை போல ஆக முடியாதோ என்று சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனெனில் சத்துவத்தை தருகிறவர் தேவன், அழைத்தவர் தேவன், அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆக்குவதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள, நம்மை பாவமற கழுவுவதற்கு உண்மையுள்ள தேவன். இதை நம்புவோம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.